கும்பாபிஷேக நிகழ்வை பக்த கோடி மெய்யன்பர்கள் எல்லாம் மனமொழி மைகளால் இறைவனை வேண்டி மெய்சிலிர்த்து இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை காண முடிகிறது. கும்பத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பிம்பத்தில் ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய அந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வை வந்திருக்கக்கூடிய பக்த கோடி மையன்பர்கள் எல்லாம் மனம் மொழி மைகளால் இறைவனை வணங்கி உடமுழுக்கு என்றும் நன்னீராட்டு எனவும் மகா கும்பாபிஷேகம் எனவும் வாழ்க்கையில் கிடைத்தற்கரிய பலனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன் வாழ்வில் கிடைத்தற்கரிய ஒரு செயலான அந்த மகா கும்பாபிஷேகத்தை இருக்கக்கூடிய 18 கிராம மக்களும் பயன்படும் வகையிலே தற்போது இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மாதலீஸ்வரர் பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் காணுகிற அந்த அற்புதமான காட்சியை காண முடிகிறது. இறைவன் எப்படி இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி உண்டு. சில பேர் சொல்லுவாங்க நிலம் நீர் காற்று வான் என இருக்கிறான். சிலர் சொல்வார்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக இருக்கிறான். ஆனால் இந்த ஊரிலே அவதரித்த ஒருவர் மட்டும்தான் சொன்னார் இறைவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லுகிறார் இறைவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி கூசியன் உள்ளம் கவர் கல்வன் எடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த வீடுடைய அருள் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் என்றே என்று பாடுகிறார். இறைவன் காலை வாகனத்திலே அமர்ந்திருக்கிறான். தலையிலே சந்திரனை முறையாக சொல்லியிருக்கிறான். ஆனவன் கண்மம் மாயை என்ற வளங்களை இடுகாட்சி சாமனை உடல் இருக்கிறான். அன்பு உள்ளம் அவர் கல்வனாக இருக்கிறான் என்று ஞான சம்பந்தர் கூறுவாரே, அந்த மாதிரியான அற்புதமான காட்சியாக இங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய மாதலீஸ்வரர் பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான காட்சியை காண முடிகிறது. வந்திருக்கக்கூடிய பக்த கோடி மையன்பர்கள் எல்லாம் இறைவனை வழிபட்டு நிற்க தற்பொழுது மகா கும்பாபிஷேகம்